இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நீங்க எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்க என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். இந்த நாளிலே திங்கட்கிழமை, இந்த நாளிலே தொடங்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடனிருந்து ஆசீர்வதிப்பாராக. மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தையும் இந்த நாளில் யாருக்காக ஜெபிக்கின்றோமோ அவர்களெல்லாம் ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதித்து நல்ல உடல்நலத்தை கொடுக்கும்படியாக விசேஷமாக ஜெபிப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு பங்கில் மொட்டக்கடுதாசி எழுதக்கூடிய ஒரு நபர் இருந்தாராம். அவர் அந்த பங்குக்கு வரக்கூடிய எல்லா பங்கு தந்தையர்களையும் பற்றி இல்லாது பொல்லாததை பற்றி மொட்டக்கடுதாசி எழுதி அவர்களுடைய பெயரை களங்கப்படுத்துவதும் அசிங்கப்படுத்துவதுமாகவே இருந்தார். கடைசி தருணம் அங்கு இருக்கக்கூடிய பங்கு தந்தைக்கு செய்தி அனுப்புகிறார். அப்போது இருந்த பங்கு தந்தை அவரை சந்திக்கின்றார். சாமி, நான் ரொம்ப மன அழுத்தத்தோடு இருக்கிறேன். நான் எத்தனையோ நல்ல குருக்களை பற்றி கூட மொட்டக்கடுதாசி எழுதி அவர்களை அசிங்கப்படுத்தியிருக்கின்றேன், இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டுகளோடு. ஆகையால் என்னை மன்னித்து விடுங்கள். இதோ இந்த மொட்டக்கடுதாசி எழுதியதுக்கு காரணமே இந்த வலது கைதான். நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். நான் இறந்த பிறகு என்னுடைய வலது கையை நீங்கள் வெட்டிவிடுங்கள். அப்போதுதான் என்னுடைய ஆன்மா சாந்தி அடையும் என்று கூறிவிட்டார். ஒரு சில நாட்களில் இறந்து விட்டார். பங்கு தந்தையும் பங்கு பேரவை உறுப்பினரும் சென்றார்கள். அந்த நபர் சொன்னது போல அவருடைய இறந்தவுடனே அவருடைய வலது கையை வெட்டினார்கள். உடனடியாக அங்கு இருக்கக்கூடிய போலீஸ் வந்து பங்கு தந்தையை கைது செய்தது. இந்த நபர் இறப்பதற்கு முன்பாக ஒரு கடுதாசி காவல் நிலையத்திற்கு எழுதியிருந்தாராம். நான் உயிரோடு இருக்கின்ற போது இப்போது இருக்கக்கூடிய பங்கு தந்தை என்னுடைய கையை வெட்டி விடுவேன், உன்னை கொலை செய்து விடுவேன் என்றெல்லாம் என்னை மிரட்டி இருக்கின்றார். ஒருவேளை என்னுடைய கை வெட்டப்பட்டால் இந்த பங்கு தந்தை தான் காரணம் என்று ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு மொட்டக்கடுதாசி எழுதி வைத்து விட்டு சென்றார். பிரியமான சகோதர சோலே, ஒரு சில நபர்கள் இருந்தும் கெடுத்தார்கள், செத்தும் கெடுத்தார்கள். அவர்கள் இருக்கின்ற போதும் பலதரப்பட்ட பிரச்சனை, இறந்த பிறகும் பலதரப்பட்ட பிரச்சனையோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த நாளில் ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தாலும் பரிசேயர்களும் மூப்பர்களும் அறிஞர்களும் ஆண்டவர் மேல் ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றே கங்கணம் கட்டி அவர்கள் அலைந்து திரிந்ததை நாம் பார்க்கின்றோம். இந்த நாளிலே கூறுகிறார்கள், இவன் பெயர்சபுலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகின்றான், பேய்களினுடைய தலைவனை கொண்டே பேய்களை ஓட்டுகிறான் என்று அவதூறாக ஆண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறார்கள். பிரியமான சகோதர சோலே, இங்கு நடப்பதென ஆண்டவர் கேட்கின்றார். நான் பெயர்சபுலை கொண்டே பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்கள் மத்தியில் இருந்த தலைவர்கள் யாரை கொண்டு பேய்கள் ஓட்டினார்கள்? பேய்கள் அதிகாரம் கொண்டவை. அந்த அதிகாரத்திற்கு மேல் பேய்களை ஓட்டுகிறார் என்றால் அது யாராக இருக்க முடியும்? ஆண்டவருடைய மகனால் மட்டுமே முடியும். அது ஆண்டவரால் மட்டுமே முடியும். ஆகையால் நான் இறைமகன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்களா என்பதுதான். பிரியமான சகோதர சூழலே, நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய சூழ்நிலைகளை நல்லது செய்தாலும் நம்மேல் குற்றம் சாட்டக்கூடிய நபர்கள் குற்றம் சாட்டிக்கொண்டே இருப்பார்கள். அதை எப்படி அணுகுகிறோம்? அவர்கள் குற்றம் சாட்டுவதால் அவர்கள் மேல் கோபம் கொள்கிறோமா? அந்த குற்றத்தை அவர்கள் காண்பித்த அந்த தவறை நான் திருத்திக் கொள்ள விரும்புகின்றனா, அல்லது அந்த காரியத்துல என்னுடைய கவனத்தை செலுத்துகிறதா, அல்லது சொன்னவர்கள் மேல் என்னுடைய கவனம் செல்கிறதா? ஆண்டவரை போல வாழ்க்கையில பல பேர் நம்மேல் பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் விமர்சனப்படுத்தினாலும் அவையெல்லாம் நாம் படிக்கற்களாக மாற்றிக்கொண்டு இன்னும் 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 அடுத்த லெவலுக்கு செல்ல வேண்டும். நம்மேல் யார் குற்றம் சாட்டினார்களோ அவர்கள் முன் வாழ்ந்து காமிக்க, வாழ்ந்து சிறப்பாக வாழ்ந்து காமிக்க வேண்டும். படிக்க மாட்டேங்கிறான், இவன் முட்டாள், இவன் பாஸ் பண்ணுவானா என்று கேட்பவர்கள் மத்தியில் அவர்கள் ஏன் இப்படி சொல்கிறார்கள், ஏன் இப்படி பேசுகிறார்கள், சொல்கிறார்கள்
என்று கவனம் அவர்கள் மேல் செலுத்தாமல் அவர்கள் சொன்ன காரியம் என்ன? படிக்க மாட்டேங்கிறான், இவன் முட்டாள், இவன் தேர மாட்டான், இவனா முன்னேற போறான், இவனுக்கா நல்லது நடக்க போகுது என்று சொன்னவர்கள் மத்தியில நாம் வாழ்ந்து காமிக்க வேண்டும். அந்த அளவுக்கு உழைப்பும் முயற்சியும் விடாமுயற்சியும் பயிற்சியும் இருந்தால் கண்டிப்பாக, பொறுமை இருந்தால் கண்டிப்பாக நாம் வெற்றி பெற முடியும். பிரியமான சகோதர சொல்லே, ஆண்டவர் நல்லது செய்தவர்களை விமர்சித்தார்கள் என்றால் நாம் எம்மாத்திரம். ஆகையால் விமர்சனங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் இப்படிப்பட்ட ஆதாரமற்ற செய்திகளையும் கவனத்தில் கொள்ளாமல் இன்னும் அடுத்தளவு நாம் பயணிக்கக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுக்கும்படி இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 2 நாள் விடுமுறைக்கு பிறகு, பொங்கல் விடுமுறைக்கு பிறகு இதோ இந்த நாளில் கல்லூரிக்கும் பள்ளிக்கும் பலதரப்பட்ட அலுவலருக்கு செல்லக்கூடிய எங்களை ஆசிர்வதையும் இந்த நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். என்னுடைய போக்குவரத்தையும் தொழிலையும் பிள்ளைகளுடைய படிப்பையும் வேலை வாய்ப்பையும் நல்ல உடனத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தால் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கரம் பிடித்து வழி நடத்தும்படியாக, உடைய வல்லமையால் ஆற்றலால் எங்களை நிரப்பும்படியாக அப்பா, என்னுடைய வாழ்க்கையில விமர்சனங்களும் குற்றங்களும் குறைகளும் இதோ அபாண்டமாக செய்யாத குற்றத்திற்காக, பேசாத பேச்சிற்காக எங்கள் மேல் பலதரப்பட்ட நிலையில பலதரப்பட்ட நபர்கள், பிடிக்காத நபர்கள், எதிரிகள், ஏன் எங்களோடு உடன் இருப்பவர்கள் கூட இப்படிப்பட்ட நிலைக்கு மாறலாம். அதையெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தாமல் உண்மைக்கும் நேர்மைக்கும் சான்று பெறக்கூடிய மக்களாக, உம்மை மட்டுமே முன்னிலைப்படுத்தக்கூடிய நம்ம நபர்களாக வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.